அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் இருக்கீங்க. நாங்கள் பைட்டர் தமிழ் சேனல் முடியல பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ரெண்டே டிப்ஸ் தான். உங்களுக்கு ஒரு வண்டியை நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டியில் என்ன செக் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க, ஏர் ஃபில்டர் தண்ணி போயிடுது, அதனால் நிறைய பிரச்சனை வரும். ரெண்டாவது, மழை காலத்தில் நீங்கள் வண்டியை ஓட்டும் போது வண்டி அப்படியே வண்டி அடைக்கும், வண்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இது எப்படின்னா, வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம சீட்டை கைடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏர் ஃபில்டர் ஹோல்ஸ் வழியாக கண்டிப்பாக தண்ணி ஏர் ஃபில்டரில் போயிடுது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும், உங்களுக்கு புரியுற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியில் போய்ட்டு ப்ளக் அடாப்டர் கட்டிட்டு டேப் பண்ணுங்கள். மழை காலத்தில் கண்டிப்பாக ஒரு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். ஒரு சில விஷயம் தான் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கிறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போது இந்த 2 டிப்ஸ் வண்டியை பார்த்துங்க, உடனே உங்கள் வண்டியில் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சரவே பண்ணணும். வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணோம், வாட்டர் வாஷ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணோம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது எல்லாத்தையுமே கட்டியே பண்ணுவோம். இந்த ஷீல்டு எல்லாத்தையும் கட்டி பண்ணுவோம். இந்த சீட்டை கட்டணும்னா அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இந்த ஓப்பன்லேயே தான் இருக்கும். இது மேக்ஸிமம் 99% யாருமே இதை மூடாமல் தான் பண்ணுறாங்க. இதை வாட்டர் வாஷு சமயம் மூடாமல் பண்ணால் என்ன ஆகும்னா, தண்ணி கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் உள்ளே போயிடும். ஏர் ஃபில்டர் உள்ளே போய்ட்டு இந்த பில்டர் டியூப் வழியாக போய்ட்டு இன்ஜின் ஆயிலில் கலந்துட்டு ஆயில் கலரே உங்களுக்கு பால் மாரி ஆகிடும் உங்களுக்கு, ஓகேங்களா? இதால் தான் ஒரு மழை பெய்யலாம் கூட ஒரு வண்டியில் இன்ஜின் ஆயில் கலக்குதுன்னா அது ஏர் ஃபில்டர் வழியாக போய் தான் கலக்குது. அது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஏர் ஃபில்டர் நான் கைட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் கிடையாது. எப்போ வாட்டர் வாஷ் பண்ணாலும் இந்த சைடு இதனா துணியோ இல்லைன்னா இந்த கவர் மாரி போட்டு இதை மறைச்சி தான் வாட்டர் வாஷே பண்ணணும். இப்போ நீங்கள் இது பண்ணாமல் வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சேஃப்டியாக இருக்கும், அதனால தான். தெரியுதுங்களா? இந்தமாரி தண்ணிலாம் வேஸ்ட்டாக போய்ட்டு ஏர் ஃபில்டரே போய்டும் உங்களுக்கு, ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரியாது. மெக்கானிக் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை பேப்பர் துணி வச்சு தான் பண்ணணுமே. இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வண்டி இதுமாரி நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இந்த தப்பு யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டு. கண்டிப்பாக இந்தமாரி பண்ணால் கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் போயிடுச்சு இது, ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் இந்த தண்ணி எல்லாமே இது வழியாக உள்ளே இறங்கிட்டு இருக்கும். இது வழியாக இறங்கின உடனே இந்த பாக்ஸு கீழே ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். அதையும் காமிக்கிறேன். கரெக்டாக எந்த சைடுனா, இதுமாதிரி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்க பார்த்து இந்த டியூப்பு, இந்த லாக்கு, ஏர் ஃபில்டர் பாக்ஸ் கீழே வரும் லாக்கு பீஸ் எடுத்துடுறேன். எதுங்களா? அந்த டியூப்பில் வர லாக்கை நம்ம கண்டிப்பாக கழட்டி விட்டுருணும். லாக்கை கழட்டி விட்டு அந்த டியூப்பை நம்ம பிடிங்கிடணும். இல்லை நமக்கு பண்ணி விட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி? இந்தமாரி தண்ணி, ஓகேங்களா? இது கண்டிப்பாக ஏர் போகிற வழியில் தான் அந்த தண்ணி கீழே நிற்கிது. இதெல்லாம் கண்டிப்பாக தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் ட்ரபிள் இதெல்லாம் வரும். ஏன்னா ஏர் ஃபில்டர் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஈரப்பதமாக இருந்தாவே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா தண்ணி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக ஈரப்பதம் உள்ளே இருக்கும், வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாச்சி ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ஓகே, இது ஒரு இந்த ஃபில்ட்ரு இருக்காது. இந்த ஃபில்டர் இருக்காது, வெறும் கேப்பாக தான் இருக்கும் அப்படியே. அது அப்போ நீங்கள் துணியை வச்சு கழட்டி உள்ளே க்ளீன் பண்ணிடலாம். இந்தமாரி இல்லாத வண்டிக்கு இதுமாரி நல்லா சாய்ச்சிட்டு சுத்தமாக கழட்டி நம்ம இது பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் செக் பண்ணிட்டோம். ஓகே வச்சா இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு துணியை வச்சாவே இந்த வேலை பண்ண தேவையில்லை. ஒரு சமயம் துணியை வைக்காமல் அந்த கவருக்கு வைக்காமல் வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை கழட்டி கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது மேக்ஸிமம் இன்ஜின் ஆயில் வாட்டர் இது மிக்ஸ் ஆகலை, ஓகேவா?
அடுத்தது இப்போ வர இதில் மழை சீசனில் என்ன பண்ணோம், நம்ம பெட்ரோலில் வந்து எப்போ பெட்ரோல்ன்ற பாருங்க ஸ்பார்க் ப்ளக்கில் அடாப்டரில் கண்டிப்பாக நம்ம டேப் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 3 விஷயம் வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஸ்பார்க் ப்ளக் எடுத்துக்க போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர் வந்திருக்கோம். இப்போ வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்தால் அந்த ஏர் ஃபில்டர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் வண்டி நீங்கள் மழையில் போகும்போது வண்டி ஓடினே இருக்கும்போது வண்டி அடைக்கும். வண்டியில் ஓட்டும் போது வண்டி அடைக்கும், அப்படியே வண்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். அது எந்த அளவு பிரச்சனை வருதுன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக்கால் தான், இந்த அடாப்டரில் தான் பிரச்சனை வரும். இது கண்டிப்பாக தண்ணி இப்படி இறங்கும், கண்டிப்பாக இந்த வழியை தண்ணி உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு உள்ளே ஒரு ஸ்பார்க்குக்கு நடுவில் வந்து தண்ணி போட்டோம்னா வண்டி அடைக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும். சிம்பிள் டிப்ஸ் தான் இது. என்ன உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரெண்டாவது இந்த மழையில் ஓட்டும் போது இதை கண்டிப்பாக எல்லா வண்டியிலையும் நீங்கள் பண்ணுறங்க. இது என்ன பண்ணணுன்னா, இது நல்லா த்ரெட்டு டைட் பண்ணிட்டு இதுலேருந்து இது வரைக்குமே நீங்கள் டேப் பண்ணாவே கண்டிப்பாக அந்த மழையில் அடைக்க வண்டி ஆஃப் ஆகுறது மேக்ஸிமம் ஒரு 50% தானே கம்மியாகிடும் உங்களுக்கு. நான் டேப் பண்ணது அதை விட்டு ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணாவே வேஸ்ட்டு. இதை பண்ணாவே சரியாயிடும். ஏன்னா ஸ்பார்க் ப்ளக்கு உள்ளெல்லாம் தண்ணி போயிடாது, இந்த அடாப்டரால் தான் தண்ணியாக போகும். அதனால் இந்த அடாப்டருக்கு மேலே கண்டிப்பாக இக்னிஷன் காயிலில் அந்த லைனுக்கும் அடாப்டருக்கும் நடுவில் டேப் நல்லா டைட்டாக பண்ணுறோங்க. இதில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மழை வந்தாலும் எது வந்தாலும் ஸ்கூட்டர்லாம் இந்தமாரி பண்ண முடியாது, பைக்கில் இந்தமாரி பண்ண முடியும். ஸ்கூட்டர்லேயும் பண்ணலாம், எல்லாத்தையும் கட்டி பண்ணலாம். அது ஏன்னா உங்கள் வண்டியை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கலாம். அதுமாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மழை காலத்தில் தைரியமாக வெளில போகலாம், வண்டி அடைக்காது, இதுமாதிரி ஆஃப் ஆகாது. வாட்டர் வாஷ் பண்ண முடிச்ச பிறகு நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி செக் பண்ணணுமோ அந்தமாரி கீழே அந்த டியூப் அப்படி விட்டு தண்ணி எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது உங்களுக்கு. ஓகே, இந்தமாரி டேப்பை ஃபுல்லாக சுற்றிடணும். சுற்றிட்டாவே நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஓகே, சும்மா 2 டிப்ஸ் தாங்க. ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கும் ஒரு மழை காலத்தில் வண்டி நீங்கள் வெளில எடுத்து போகும்போது வண்டி ஆஃப் ஆகாமல் தண்ணி வண்டி அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி சின்ன டிப்ஸ் பண்ணாவே நம்ம நல்லா சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரலாம். ஓகேங்களா. இதில் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்காக அந்தமாரி வீடியோ போடுறது. நீங்களாம் ட்ரை பண்ணுங்க கையோடு இப்பயே பண்ணுறங்க. ஏன்னா இப்போ மழை காலம் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த அடாப்டராண்ட இக்னிஷனுக்கும் அடாப்டருக்கும் சேர்த்து கண்டிப்பாக டேப் வச்சுருங்க. டேப் வச்சுட்டு நீங்கள் வண்டி மழையில் ஓட்டி பாருங்களேன், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய பேர் வண்டி ஆஃப் ஆகுது சொன்னவங்க இதுமாதிரி டேப் பண்ணி நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக 100% டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னது ஓகே அப்படின்னா ஓகே தான், கண்டிப்பாக ஓகே தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் பக்காவாக தான் இருக்குது. அதை விட்டு இதுமாதிரி மழையில் வண்டி ஆஃப் ஆச்சுனாவே டக்குன்னு அடாப்டர் கட்டி ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணால் அது வேஸ்ட்டு தான் அது. ஓகேங்களா. இதுக்கு முதல்ல நீங்கள் டேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ப்ளக்கை பார்த்துக்கலாம். ஓகேவா. இதோட ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். சிம்பிள் டிப்ஸ் தான். ஓகேங்களா. பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சின்ன ஒரு இது தான். ஓகேங்களா. ஒரு 10 ரூபா 15 ரூபா பொருள் டேப் வாங்கணுமா, நம்ம யூஸ் பண்ணோமா, நாளைக்கு எந்த வண்டிக்கு நம்ம எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. மழை காலத்தில் பயந்து நம்ம வண்டி எடுக்க தேவை, ஈஸியாக நம்ம போய்க்கினே இருக்கலாம். மழை காலத்தில் இந்தமாரி பிரச்சனை வரும். ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இதை பண்ணிடுறோம். இதை பண்ணாமே நம்ம இதெல்லாம் பிரச்சனை வராது, வேறு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு பண்ணக்கூடாது. இதை பண்ணிட்ட பிறகு வேறு எதனா பிரச்சனை வந்தால் தான் வேறு எதனா பார்க்கணும். ஆனால் வேறு எதுவும் பிரச்சனை வராது கண்டிப்பாக. ஏன்னா இக்னிஷன் கீக்குள்ளே தண்ணி போய்ட்டு கூட இதுமாதிரி ஆஃப் ஆகிடும், அப்புறம் காயிலில் தண்ணி போனாலும் இதுமாதிரி ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ளக் அடாப்டர் மாதிரி டேப் பண்ணால் தான் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம், பெஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. பாய்.